வணக்கம் நண்பர்களே, நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டிஎன்பிசி டிஎன்எஸ்சிசி ரெக்ரூட்மெண்ட் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தேன்னா உங்களுக்காக தான் இந்த காணொலி. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் இந்த டிசீசஸ் பற்றி ஒரு காணொலியை பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து குறைஞ்சது 2-3 மதிப்பெண்கள் வருகின்ற தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, பின் வருவனவற்றில் தொற்றாத நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எய்ட்ஸு பரவும், காலரா பரவும், காசநோய் டியூபர்குலோசிஸ் பரவும், நீரிழிவு நோய் அது சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வைரஸ் கிடையாது. ஸோ ஒரு உடம்புல நடக்கிற ஒரு வேதியியல் மாற்றங்கள் சொல்லுவாங்க. அப்போ நீரிழிவு நோய் தான் கரெக்டான பதில். பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் வந்து H1N1 வைரஸ். அப்புறம் வந்து காசநோய் எதன் மூலம் பரவுகிறது? ஸோ காசநோய் வந்து பார்த்திங்கன்னா காற்று மூலம் பரவுகிறது. அடுத்த கேள்வி, டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறதுனா, டெங்கு காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஸ் எகிப்தி அப்படிங்கிற வைரஸ்னால தான் ஏற்படுது. டெங்கு காய்ச்சல் வந்து ஏடிஸ் எகிப்தி. ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னம்மை எதனால் ஏற்படுகிறதுனா, வாரிசெல்லா ஜோஸ்டர். சின்னம்மை வந்து பார்த்திங்கன்னா வாரிசெல்லா ஜோஸ்டருங்கிற வைரஸ்னால் ஏற்படுகிறது. ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நோயும் அதுக்கான காரணியும் பார்த்துடலாம். சாதாரண சளி வந்து பார்த்திங்கன்னா ரைனோ வைரஸால் ஏற்படுகிறது. சாதாரண சளி வந்து ரைனோ வைரஸ். பாதிக்கப்படும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா மெயின் சுவாச குழாய் பகுதி, நாசி அறைகளில் வீக்கம். அப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸோ வைரஸ்னால் ஏற்படுது. சுவாச குழாய், தொண்டை மற்றும் நாசி பகுதியில் வீக்கம். அப்புறம் வந்து தட்டமை நோய் எதனால் ஏற்படுகிறதுனா ரூபெல்லா வைரஸ் மூலமாக. தட்டமை நோய் வந்து ரூபெல்லா வைரஸ் மூலமாக ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட உறுப்பு சுவாசக்குழாய், சிவப்பு புள்ளி போன்ற வீக்கம் உடைய தோட்டம் அல்லது தோலில் தடிப்புகள் தோன்றும், இருமல், தும்மல், கண் சிவப்படுதல். அப்புறம் பொண்ணுக்கு வீங்கி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸோ வைரஸ் பாரடைட்டிஸ். பொண்ணுக்கு வீங்கி வம்சம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸோ வைரஸ் பாரடைட்டிஸ். சரிங்களா? அப்புறம் சின்னம்மை வந்து பார்த்திங்கன்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். சின்னம்மை வந்து பார்த்திங்கன்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காசநோய். இது வந்து முதல்ல பார்த்தது எல்லாமே வைரஸால் ஏற்படும் நோய்களுங்க. வைரஸால் ஏற்படும் காற்று வழி நோய்கள். சாதாரண சளி ரைனோ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸோ வைரஸ், தட்டமை வந்து ருஃபெல்லா வைரஸ், பொண்ணுக்கு வீங்கி வந்து மிக்ஸோ வைரஸ் பாரடைட்டிஸ், சின்னம்மை வந்து வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியால் ஏற்படுத்தும் காற்று நோய்கள். காசநோய் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அது பாதிக்கப்பட்ட உறுப்பு நுரையீரல். தொண்டை அலைச்செறி நோய் அது டிப்திரியா வந்து கோர்னிபாக்டீரியம் டிப்திரியே. கக்குவான் இருமல் போர்டெல்லா பெர்டூசிஸ். கக்குவான் இருமல் வந்து போர்டெல்லா பெர்டூசிஸ். இந்த நோய்கள் எல்லாமே பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள். அப்புறம் வந்து வைரஸால் ஏற்படும் நீர்வழி நோய்கள். போலியோ மைலிட்டிஸ் அது போலியோ வைரஸ்னால் ஏற்படுது. போலியோ மைலிட்டிஸ் வந்து போலியோ வைரஸ்னால் இருக்குது. ஹெப்பாடைட்டிஸ் ஏ அல்லது நோய் தொற்றக்கூடிய ஹெப்பாடைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் ஏ வைரஸ். சரிங்களா? அப்புறம் அதீத வயிற்றுப்போக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டா வைரஸ். அதீத வயிற்றுப்போக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டா வைரஸ். அப்புறம் வந்து பாக்டீரியாவில் ஏற்படும் நீர்வழி நோய்கள். காலரா வந்து பார்த்திங்கன்னா விப்ரிய காலரே. காலரா நோய் வந்து விப்ரிய காலரே. டைஃபாய்டு வந்து சல்மோனெல்லா டைஃபி. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் இது உலக சுகாதார தினம். அது வேர்ல்டு ஹெல்த் டே வந்து April 7. உலக மலேரியா தினம் April 25. உலக மலேரியா தினம் April 25. உலக எய்ட்ஸ் தினம் December 1. உலக காசநோய் எதிர்ப்பு தினம் March 24. உலக காசநோய் எதிர்ப்பு தினம் March 24. கீழ்காண்பனவற்றில் காற்றிலாம் பரப்பப்படுவது எதுனா காசநோய். கீழ்கொண்டுள்ள காற்றிலாம் பரப்பப்படுவது காசநோய். மறைமுக விதத்தில் நோய் பரவும் வழிமுறை தும்மல், இருமல், கடத்திகள், துளில் தொற்று முறை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து இ, கடத்திகள். டிப்திரியா எதை தாக்குகிறது அப்படின்னா டிப்திரியா வந்து பார்த்திங்கன்னா தொண்டையை தாக்குகிறது. டிப்திரியா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்டையை தாக்கிறது. காசநோயில் பாதிக்கப்பட்ட முதன்மை உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. காசநோய் டிபி வந்து பார்த்திங்கன்னா காசநோய் வந்து நுரையீரலை தான் பாதிக்கும். மூக்கின் வழியாக உடல்நிலை அடையும் நுண்ணுயிர்கள் பெரும்பாலும் டேஸை தாக்கும் அப்படின்னா நுரையீரல் தாக்கும். மூக்கின் வழியாக உடல்நிலை நுண்ணுயிர்கள் டேஸை பெரும்பாலும் தாக்குனா நுரையீரலை. மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு வந்து கல்லீரல். மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு வந்து கல்லீரல். குழந்தை நிலையில் வாதத்தின் தரும் போலியோமைட்டிஸ் வைரஸ் ஆனது இவ்வழியாக உடலில் செல்கிறதுனா வாயு மற்றும் மூக்கு வழியாக உள்ளே செல்கிறது. டேஸ் கரிமப் பொருட்கள் மற்றும் விலங்குகளிகளை அம்மோனியாக மாற்றுகின்றன. பாக்டீரியாக்கள் கரிமப் பொருட்களை மற்றும் விலங்குகளிகளை அம்மோனியாக மாற்றுகின்றன.
டைஃபாய்டு காய்ச்சல் வந்து சல்மோனெல்லா டைஃபி என்றால் ஏற்படப்படுகிறது. H1N1 வைரஸ் டேஸை உருவாக்கிறதுனா பன்றி காய்ச்சலை உருவாக்கிறது. டெங்கி என்ற வைரஸ் நோய் எடுப்பதற்கு டேஸ் ஏடிஸ் ஏஜிப்டி கொசு வந்து ஏடிஎஸ் ஏஜிப்டி கொசு வந்து ஒரு கடத்தியாக செயல்படுகிறது. டேஸ் என்ற தடுப்பூசி காசு நோய்க்கு போதுமான பாதுகாப்பினை வழங்குகிறது. பிசிஜி என்ற தடுப்பூசி காசு நோய்க்கு போதுமான பாதுகாப்பினை வழங்குகிறது. காலரா வந்து பார்த்திங்கன்னா விப்ரியோ காலரே பிளாஸ்மோடியம் வைரஸால் ஏற்படுகிறது. காலரா வந்து பார்த்திங்கன்னா விப்ரியோ காலரே மற்றும் மலேரியா வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் வைரஸால் ஏற்படுகிறது. காலரா வந்து பார்த்திங்கன்னா விப்ரியோ காலரே மற்றும் மலேரியா வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் வைரஸால் ஏற்படுகிறது. ஸோ இப்போ வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் கிருமி வைரஸாக இல்லை பாக்டீரியாவா அதன் மூலம் வந்து என்ன நோய் ஏற்படுகிறது, அது எந்த உறுப்பை பாதிப்படைகிறது அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே போட்டித் தேர்வில் குறிப்பாக வந்து ரயில்வே குரூப் டிவோ இல்லை கோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோ ஜோப்தாரோ டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி வந்து நோய்கள் அது வந்து ஏற்படுத்தக்கூடிய வைரஸை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம டிஎன்பிசிஏ கோர்ட் எக்ஸாம் போன்ற ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். அதே போல் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்து அதோட ஃபீட்பேக்குமே அவங்களுக்கு ரெகுலராக அனுப்புவோம். விருப்பம் உள்ளவங்க வாங்கி பயனடையலாம். ஸோ இதே போல் காணொலிகளுக்கு தகவலுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.